எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகிரன்ஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவை போடுறேன். இது பார்ட் 1 போடுறேன். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது லைன் ஃபேப்ரிக். சரிங்களா? லைனிங் ஃபேப்ரிக் வந்து நான் 1 மீட்டர் வாங்கியிருக்கிறேன். நான் இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். டேப்லேயும் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது 2 மெத்தடும் காமிச்சு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில். அப்புறமா வந்து மார்க்கர், டேப், மறுபடியும் சிசர், ஸ்கேல், ஹார்மோல் ஸ்கேலும் வச்சுருக்கேன். அது அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து லைனிங்கை தான் முதல்ல கட் பண்ணோம். லைனிங்கை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அவங்களது வந்து சைஸ் வந்து 40 இருக்குது ஸ்டிச்சிங்க்கெல்லாம் சேர்த்து. அதனால் நான் 13 எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விடுறதுக்கும் சேர்த்து 13 எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து ஹைட் வந்து எனக்கு ஃபினிஷிங் ஹைட் வந்து 15 வரணும். ஆனால் கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச்சுன்றதை நான் 16 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு டேப் வைக்கிறேன். மேலே 15.5 இருக்குது. எனக்கு ஃபினிஷிங் வந்து 15 வரணும் அவங்க ஹைட்டு பின்னாடி பக்கம். ஸோ 16 எடுத்துருக்கிறேன், 1/2 இன்ச்சு. இது லைனிங்கிறதுனால லைனிங் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். வெறும் பிளெயின் ப்ளவுஸுக்கு தான் நம்ம 2 இன்ச் விடணும். இதுக்கு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இதை பாருங்கள், இப்படி பிடிச்சி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். முதல்ல 2ஆக ஃபோல்டு பண்ணி பின்னாடி பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா 4ஆக ஃபோல்ட் பண்ணால் இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நெக்கு வந்து நான் 210 எடுத்துகிட்ருக்கேன். இவங்களுக்கு ரொம்ப ப்ராடு தேவையில்லைன்னு சொன்னதுனால 210 எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 எடுத்திருக்கேன். எனக்கு டோட்டலாக வந்து 5.7 எடுத்திருக்கேன். நான் 5.8 5.7 எடுத்திருக்கேன். நான் முடிச்சுட்டு இப்போ ஹார்ம் ஹோல்டுக்கான லைனிங் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ளவுஸில் வந்து பேக் சைடோட ஹைட்டையும் மறுபடியும் ஸ்லீவ்ஸ் கீழே இருக்கிற ஹைட்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹார்ம் ஹோல்டோட லென்த்து தெரிஞ்சிடும். சரிங்களா? மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ நான் ஹைட் வந்து 15 இருக்குது, அங்கே ஹைட் வந்து 9 இருக்குது. அதாவது 15 - 9 வந்து 6 இன்ச்சு நான் அப்படியே வைக்க போகிறதில்ல. 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு சீம் அலைவன்ஸ், அதாவது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு எனக்கு தேவைப்படும். ஸோ நான் அதனால் 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸை மேலே போட்டுட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்றதை பாருங்கள். நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி ஹோல் ப்ளவுஸை நம்ம மேலே லைனிங் மேலே வச்சு ஃபேஸ் பண்ணி இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றது. இதுதான் மெயின் மார்க்கிங். நான் டேப்பில் சொன்ன மாதிரி மார்க் பண்ணலாம், இதை மாதிரியும் மார்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை முடிச்சுட்டு பாருங்கள், 6 இன்ச்சுக்கு நான் மைனஸ் பண்ணது ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுறேன். சரிங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம இதை எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை வந்து நான் செக் பண்ணிப்பேன். மேலே ஷோல்டரில் மேலே நெக்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்க மெஷர்மெண்ட்டுன்றதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம எல் ஷேப்பை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் வீடியோ. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லி கொடுக்கணுன்றதுனால, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்கணுன்றதுனால உங்களுக்கு நான் மெதுவாக இந்த வீடியோவை நான் எப்படி ஸ்லோ மோஷன் மீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகவே சொல்கிறேன். நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நான் அதாவது ஸ்லீவ்ஸ் மேலேருந்து ஷோல்டர் வரைக்கும் எனக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு ஹார்ம் ஹோல்டுக்கும் வரணுன்றதுனால பார்த்துக்கிறேன். பின்னாடி வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். முன்னாடி மார்க்கிங் வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாம் ஹார்ம் ஹோல் ஸ்கேலில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம். நான் இந்த வீடியோக்கோஸ்கரம் நான் உங்களுக்கு இந்த ஹார்ம் ஹோல் ஸ்கேலில் போட்டு காமிக்கிறேன். இல்லைனா நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு பிகினர்ஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கிங் உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மார்க் ஆகுது. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் நெக்கு நான் உங்களுக்கு ப்ளவுஸில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சு நான் எப்படி வைக்கிறேனோ அப்படி வச்சு மார்க் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ ஹேண்டில் கூட பண்ணுவேன். உங்களுக்கு ப்ளவுஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா புரியுன்றதுனால இப்படி பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், மேலே எவ்வளோ எடுத்தனோ அதே விடுத்து தான் நான் இங்கே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் தைக்கிறது ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக் தான் தைக்கிறேன். நான் பைப்பிங் போட போகிறேன், ரவுண்ட் நெக் தான் தைக்க போகிறேன். ஸோ
இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹோல் ஸ்கேல்லனே நான் கர்வ் கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு, அதாவது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அப்பக்ஸ் கீழே வரைக்கும் பாயிண்ட் அது வரைக்கும் ஷேப் பண்ணுறதுக்கோசரம் நான் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்குறேன், கீழே ஒரு ஸ்டிச்சிங் 1/2 இன்ச். 1/2 இன்ச் எதுக்கு விடுறோன்னா ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் அப்போ தான் நல்லா கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வராது, உங்களுக்கு கரெக்ட் ஷேப் வராது. அதனால் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க, இந்த சைடையும் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் வந்து முன்னாடி பட்டிக்கான ஷேப் வந்து 1 இன்ச் தான் எடுப்பேன் நாங்கள். மேபி உங்களுக்கு ஷேப் நல்லா வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் 1.25 1.5 பாடி மெஷர் அவங்க இது மெஷர்மெண்ட் மேலே நீங்கள் டிஃபர் பண்ணலாம். நான் 1 இன்ச் எடுத்து ஷேப் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் வந்து இங்கே பேக் சைடையும் கர்வ் கொடுப்பாங்க, இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு சைடையும் கர்வ் கொடுக்குறேன். இப்போ கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாத்துக்கும் நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கழுத்துக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கழுத்து ஒரு சில பேருக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். அது ரொம்ப ப்ராடாக கேட்குறவங்களுக்கு மாத்திரம்தான் ப்ராடாக எடுக்கணும், எல்லாருக்குமே ப்ராடாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த கஸ்டமர் ரொம்ப ப்ராடாக கேட்கல எனக்கு, அதனால் நான் இவங்களுக்கு இப்படி தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போது 1.5 நான் 4 பீஸும் கட் பண்ணேன். சரிங்களா? இப்போது 1 இன்ச் இது மார்க் பண்ணியிருக்கிறேன்ல, அது மேல் பீஸ் மாத்திரம். இது ஃப்ரண்ட் சைடு, மேலே போட்டுருக்கிறது ஃப்ரண்ட் சைடு, பின்னாடி இருக்கிறது பேக் சைடு. அந்த மேல் இருக்கிற பீஸ் மாத்திரம் 2 மாத்திரம், அந்த 2 மாத்திரம் பிடிச்சி மெதுவாக கட் பண்ணணும். இந்த இடத்துல தான் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து கட் பண்ணிவிடுவாங்க. முதல் மார்க்கிங் மாத்திரம் தான் 4 பீஸ் கட் பண்ணணும். ஃபுல்லு துணியை ஃபுல்லு கட் பண்ணணும். கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது வந்து நம்ம 2 பீஸில் தான் மார்க் பண்ணணும். மெதுவாக மார்க் பண்ணணும். இது ஏன் நான் கட் பண்ணலன்னா, இதெல்லாம் பைப்பிங்க்கு உதவுன்றதுனால நான் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது இல்லை. இதுவும் அவ்வளோதான். பட்டி 2 பீஸ் மாத்திரம்தான், ஃப்ரண்ட்டு மாத்திரம்தான் கட் பண்ணணும், சேர்த்து கட் பண்ணக்கூடாது. கட்டிங் அப்போ உஷாராக இருங்க. பாருங்கள், பின்னாடி அப்படியே வச்சுருக்கேன். இவ்வளோதான். இது லைனிங் மார்க்கிங். இதை வச்சு தான் நான் மெயின் ஃபேப்ரிக்கை தான் கட் பண்ண போகிறேன். லைனிங் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு போதும். லைனிங்கில் தான், ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக உக்காராது, ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்காது. ஒவ்வொரு ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே லைனிங்கை தான் கட் பண்ணுவேன். லைனிங் கட் பண்ணால் உங்களுக்கு நல்லா காட்டன் பீஸுன்றதுனால ரொம்ப நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டிங்க்கு. அப்புறமா அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இவங்க ஃபினிஷிங் செஸ்ட் வந்து 36 இருக்குது, டிவைடட் பை 4. அதாவது கீழே வேஸ்ட்டு 2 இன்ச் பட்டிக்கு ஒன்று. இப்போ நான் ஸ்கேலால் இப்படி லைனில் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், லைனை ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பேக் நெக்கு ட்ரா பண்ணணும். இந்த பாருங்கள், பேக் நெக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் போட்டு மார்க் பண்ணணும். நான் ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சும்மா மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்கேலை வச்சு பாருங்கள், ஸ்கேலை வச்சு டேப் வச்சு மார்க் போட்டுட்டு, இது நான் கொஞ்சம் ப்ராடாக பண்ணுறேன். கொஞ்சம் தான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 210 இருக்கிற இடத்துல 2.5 எடுத்துகிட்டு மேலே வந்து 210 தான் எடுக்கணும். அந்த ஸ்கேலை வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள், கிராஸாக வச்சுட்டு லைன் போட்டுருங்க. இப்போது ஹோல் ஸ்கேல் நான் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறேன், ஹோல் ஸ்கேலில் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ணலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கொஞ்சம் பேசிக் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டிங் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் கட்டிங்க பாருங்கள். ஸ்லீவ்ஸை வந்து 4 பார்ட்டாக, மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்து தான் நான் ஸ்லீவ்ஸை பண்ண வரேன். என்னத்துக்கு இங்கே விட்டுருக்குறேன்னா, நான் கொஞ்சம் கேப்பை வந்து நான் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் சைடு தான் பேட்ச் போடுவேன். பேட்ச் ஒர்க், அதாவது எல்லா ஸ்லீவ்ஸும் வந்து உங்களுக்கு பேட்ச் இல்லாமல் எல்லா ஸ்லீவ்ஸும் வராது, பேட்சோடு தான் வரும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு அப்படி மார்க் பண்ணுங்கள். அதனால் சென்ட்ரல் ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் பேட்ச் போட்டால் ஸ்லீவ்ஸ் அடியில் போயிடும் அது. அதனால் நான் பாருங்கள், அவங்க ப்ளவுஸ் வச்ச மார்க் போட்டுக்கிட்டேன். ஹைட்டு இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்குறேன் நான். பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் மார்க் பண்ணுறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு ஹோல் ஸ்கேலில் கூட மார்க் பண்ணலாம். அது இன்னொரு வாட்டி நான் அந்த டெக்னிக்கும் காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள், ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1/2 இன்ச் போகிறோம். ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு கர்வுக்கு போட்டுட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
இங்கே வந்து ஷேப் கொடுத்துக்கணும் பாருங்கள். இங்கே கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து ஃபினிஷிங்கில் அது எக்ஸ்ட்ரா துணி, சரிங்களா? எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விடுப்பேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிக்கிட்டு அதே தான் நான் பேட்ச் ஒர்க்குக்கும் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் இதோட உங்களுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் தெரியும். உங்களுக்கு எதற்காக நான் எப்படி கட் பண்ணுறேன்றது. இது என்னோட டெக்னிக், கட் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக், சரிங்களா? பாருங்கள், மிச்சம் இருக்கிற துணியை வந்து நான் இப்படி தான் தைப்பேன். நான் 2 ஷேப்பை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 2 ஷேப் நான் எடுக்கலை. நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அது எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்றதை ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். இது முடிஞ்சு இதை வச்சு தைச்சிடணும் பாருங்கள். முடிஞ்சது, எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ்ஸும் முடிஞ்சது. நம்மளுக்கு கட்டிங் வீடியோ ஸ்லீவ்ஸ் லைனிங்கோடது முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்லீவ்ஸுக்கு வந்து நான் பேட்ச் போட போகிறது இல்லை. எதுக்குன்னா வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. ஸோ நான் பாருங்கள் அப்படி வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு உல்ட்டா போட்டிருக்கேன். நான் ஃப்ரண்ட் சைடு போடல, பேக் சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிக்கலாம், ஏதோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லைனிங் மாத்திரம் தான் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இது எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்ஸை வந்து கட் பண்ணிவிடும். ஸ்லீவ்ஸோட கட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இதுவும் 2 ஃபோல்டிங்காக தான் போடணும். போட்டுட்டு நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணுறேன். ஏன்னா பைப்பிங்க்கு எனக்கு துணி வேணும். அதனால நான் மெயின் ஃபேப்ரிக்கில் தான் பைப்பிங் பண்ண போகிறேன் இதுக்கு. அதனால் நான் இப்படி தான் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கூட மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கட்டும், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் அப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுறது பாருங்கள், எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். என்ன இவங்க 1/2 இன்ச் விடுறாங்கன்னா லைனிங்க்கு 1/2 இன்ச்சு லைனிங்க்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். நான் எப்படி சொன்னேன்னா லைனிங் அப்படி தான் கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் மாத்திரம் உங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவை நான் செகண்ட் பார்ட் போடுறப்ப உங்களுக்கு கிளாரிட்டி வீடியோ வரும் பாருங்கள். இப்படி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான், சரிங்களா? கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. நான் இந்த வாட்டி வீடியோ போடுறதுக்கு நான் எல்லா வெர்ஷனில் போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது வீடியோ. இனிமேல் அப்படி லேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், பட்டியும் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில பேர் பட்டிக்கு வந்து லைனிங் 2 வாட்டி கட் பண்ணுவாங்க, 3 பீஸ் போடுவாங்க. நான் 2 பீஸ் தான் போடுவேன். மெயின் ஃபேப்ரிக் ஒன்று, உள்ளார ஒரு ஃபேப்ரிக் வைப்பேன். ரொம்ப கிளாத் மைல்டாக இருந்தால் மாத்திரம்தான், திக்னஸ் கம்மியாக இருந்தால் மாத்திரம்தான் 2 போடுவேன். இந்த பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பைப்பிங்க்கான 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு போதும் பைப்பிங்க்கு. 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணி கிராஸாக லைன் போடுறேன். இது பேலன்ஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் பாருங்கள். இப்படி லைன் போட்டு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ கட்டிங் வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோவும் சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ.